நாம் வெற்றிலை தோசை செய்கிறோங்க. அதாவது வெத்தலை தோசை. இது புதுசாக ஒரு டிஷ்ஷு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இருமல் கோல்டு நிறைய பிடிக்குது இந்த கோல்டு சீசனில். ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு கோல்டு சளி பிடிக்காது, இருமல் வராது, நிறைய ஆரோக்கியங்கள்லாம் இருக்குது. வெற்றிலையுடைய பயன்கள் சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாவே எக்கச்சக்கமான நன்மைகள் வரும். அந்த காலத்தில் பாட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா காலை நீட்டி விட்டுக்கிட்டு வெத்தலை பாக்கை போட்டு சாப்பிட்ணுன்னு அப்படியே மென்னு துப்பிட்டு ஜாலியாக சுற்றிட்டு கிடப்பாங்க. 100-120 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்த நம்ம முன்னோர்கள். என்ன ரகசியம்? வெத்தலை பாக்கு ரகசியம். ஓகேங்களா? அந்த வெத்தலை பாக்கு நீங்கள் இப்போ யாருமே பின்பற்றதில்லை. ஸோ அதனால் வெத்தலை பாயாசம், வெத்தலை டீ, இல்லை வெத்தலை தோசை அது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த மாதிரி தோசை மாவு எடுத்துக்காங்க. அதில் இந்த வெத்தலை நல்லா டிப் பண்ணி தோசை கடையில் போடுங்க. ஓகேங்களா? நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சட்னி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அந்த காரத்தன்மை இருக்காது, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெத்தலையில் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நல்லா எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகும். ஃபேட்லாம் ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நல்ல பிரியாணி கட்டுன்னு கட்டிட்டு பீடா போடுவாங்க, ஸ்வீட் பீடா. அது என்னது? வெத்தலை தானே. அது சாப்பிட்டோன்னே நல்லா ஜீரணமாகும். ஸோ ஜீரண மண்டல உறுப்புக்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நல்லா ஜீரணமாக்கும். இந்த வெத்தலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வெத்தலையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா தோசையில் வெத்தலையை வச்சு அது மேலே மாவு ஊற்றி இந்த ரெண்டாவதாக செஞ்சுருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் கொடுத்து பழகுங்க. அவங்களாம் வெத்தலை போட்டு பழகட்டும். வெத்தலை போட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் என் பொண்ணுக்கு கொடுக்குறேன், நல்லா விரும்பி சாப்பிட்றான். எங்கள் பபுள் குட்டி மைனா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து பழகி விட்டுட்டிங்கன்னா அவங்களே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. ஸோ ரொம்ப காரமாக இருக்கிறதுனால எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. கோல்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான டைம். அதுக்கு வெஸ்டர்ன் தோசை எடுத்துக்கிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது காம்பு வேறு வெஸ்டர்ன் தோசை. ரொம்ப அற்புதமான வெத்தலை தோசை. ஆனால் கை சுடுது. இதுவும் வெத்தலை தோசை தான். இது வெத்தலையை போட்டு அது மேலே மாவு ஊற்றி அதுக்கு மேலே வெத்தலையை போட்டது எடுத்து நல்லா இருக்குங்க. அருமையா இருக்கு. வெத்தலை தேவைதா என் மைனா குஞ்சியா? இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாம் சாப்பிடணும். பீஸா பர்கர் சாப்பிடணும் வச்சுக்கா, அடி உள்ளோம். செம்மையா இருக்கும். சட்னி எங்க? சட்னி சட்னி சட்னியை தொட்டுக்கிட்டு அடிச்சா 50 வெத்தலை தோசை பார்ப்போம். என் பொண்ணுக்கு வெத்தலை தோசை போட்டு போம்பா.
எப்படி இது வெத்தலை தோசை பாப்பா? பாப்பு எப்படி இது தோசை? ஏய் வெத்தலையோட விட்டுருவியா? இவளுக்கு அப்பதான் இது வராது, கோல்டு இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன முட்டை தோசை நவுத்தது 2 முட்டை. கட் பண்ணிட்டேன்.